வாருங்கள். மந்திரியே, ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்பட வேண்டாம். என்னிடத்திலே ஒரு வார்த்தையும் எனது அண்ணனிடத்திலே ஒரு வார்த்தையும். மகாராஜா அமைச்சரே, போனேன் மகாராஜா, போனேன். சரி, பெரிய மகாராஜா போனேன் மகாராஜா. முடிச்சுங்க பட்டமானை. சரி, தாங்களை வந்து மறக்க வேண்டிய கண்கள் சிவந்து கொண்டது, மீச்சை துடித்துக் கொண்டது, ஒரேவால் ஓய்யமா இருந்தது. அந்த காட்சியை பார்த்தவுடன் பாளையங்கோட்டை சென்று 136 நிலையம் கடனாக வாங்கி சொல்வதை விட்டுவிட்டு ஏதாவது நாமதல் மாதிரி ஒளிபரப்பு மகாராஜா, நாமதல் மாதிரி ஒளிபரப்பு. அமைச்சரே, மகாராஜா என்னது வெட்கிட்டீர்கள்? தாங்களை வாழ்க்கை பொழுது கண்களெல்லாம் சிவந்து கடல் கோபத்தோடு இருந்த நேரத்தினால் உண்மை மகாராஜா, ஆபத்தோடு மாறு பேசிவிட்டு நினைக்கிட்டாய். உண்மை மகாராஜா. பரவாயில்லை, ஆகட்டும். மகாராஜா நபர்கள் மீண்டும் ஏதேனும் நடைபெறக்கூடாது. ஆகட்டும் மகாராஜா. நீங்கள் சொல்வது சத்தியமாக, சத்தியமாக, உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக அப்படித்தான் சொன்னீங்க. உண்மை மகாராஜா. இருக்கட்டும், நாம தடவாறு சொல்லப்பட்டு நடந்திருக்க கேட்டாய். இது போன்ற நபர்கள் இனிமேல் எதுவும் நடக்கக்கூடாது. இனிமேல் நடக்காதுங்க. ஆகட்டும் மகாராஜா. அப்பொழுது நான் சென்று வரட்டுமா? மகாராஜா, போய் வாங்க மகாராஜா. போய் வாங்க. என்னாச்சு? நம்ம யாருங்க? அன்பு தம்பி, திருச்சி அதாவது காய்கறி வியாபாரம் மட்டுமல்ல, அங்கு உள்ள முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் மாகிய திரு சின்னசாமி அவர்கள் சார்பாக எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அன்போடு எதற்கு எங்கள் கலைஞர்கள் சார்பாக நன்றி, வணக்கம். நம்ம யாரு? செய்வ விளையாடப்பா என்னை வெட்டுறதா அவனை வெட்டிடுவாரா? வெட்டிடுவாரா? ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? குடும்பம் சும்மா ஆடாதுங்க, நாங்களாம் கூடவே இருக்கிறோம். இங்கே கணக்கா இருக்கிறோம். பாவங்களுக்கு தாழ்நாள் காரியத்தை போல கண்ணா இருக்கிறேன். கணக்கா இருக்கணும், நல்லா இப்படித்தான் இருக்கணும். ஆறுல ஏடா இவங்க பாத்தியா எப்படிங்க இளைய பாண்டியர் சும்மா கத்தி வெட்டி வரட்டா வரட்டு போயா விட்டு கத்தியாது அஞ்சா பாத்தீங்க அப்படி கத்துறேன். ஓ நீ என்ன பார்த்து கத்துறேன் இல்லையே, அவன் வச்சிருக்க கத்தியா? அப்படிங்களா? அந்த காலத்துல வந்து இடுப்பு கத்தி வச்சுட்டு சும்மா சொல்லிட்டு வரேன். அது சரி, எப்படி இருக்கு பாத்தியா? அதான் நெத்தாக அப்படி சொல்லிச்சுட்டு இருக்கிறேன். அவன் அந்த காலத்துல வச்சிருக்க இடுப்பு கத்தி வச்சுட்டு வர்றாரு இருக்கிறாரு. வெட்டிட்டு வரா விட்டு வரா என்ன வெட்டிட்டு வரான்னு என்ன கை தோட்டத்துக்கு கத்திரிக்காயா இல்ல புடலங்காயா இல்ல வெண்டங்காயா போயா வெங்காயம் வெங்காயமா அதை வெட்டணுமா? வெட்டாதுன்னுட்டு இப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. அப்பதான் தெரியுது. கணக்கா இருக்குது வேண்டாம்.
மானம் கட்டு மரியாதை கட்டு நம்ம 2 பேர் மந்திரி வேலை பார்க்கறத விட உங்களை விட்டு 4 பேர்த்த புடிச்சுக்கிட்டு மோசடி கட்டு பொழைச்சுக்கலாம். வேண்டாம் பொழைக்கலாம். நிம்மதியாக அரமையில நம்ம யானை போடுவோம் பார்ப்போம். அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் உள்ள விட்டு குத்துவாங்க. தெம்பு இருக்குதா இல்ல அடிவாங்க தெம்பு இருக்குதா? எத்தனை காலத்துக்கு வயசான காலத்துல இருந்து வேலை தேவையா இல்ல எத்தனை காலத்துக்கு அவங்கள்ட்ட அப்படியே அடிமையாக வாழ முடியுமா? உடச்சேரி அடிமையா வேண்டாம் என்னது வேண்டாம் பதவி வேண்டாம். இந்த பொறுப்பே வேண்டாமா? பொறுப்பே வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. உங்க 4 பேர்த்த சாட்சி வச்சு எங்களை தானே சாட்சிக்கிட்டு வைங்க. 4 பேர்த்த சாட்சியாக வைத்து சாட்சியா வச்சு நான் 3 கொடுக்குறேன். என்னத்து கொடுக்க ஆட்டப்படுத்த இங்க கொடுக்க அப்படி கேட்கிறவாரு. அதுக்கு நாங்க பூரா பிட்ட பூரா இருக்குது. 3 என்னன்னு பத்தி ரச்சனாப்பட்டி கணக்கு சாமி எழுதுகோ வேணாம் எழுதுகோ இது 3 ஒப்படைச்சிட்டு எங்ககிட்ட. ஆமா நல்லா போயிட்டு வரேன். அவனால முடியல. அப்படி கத்துவேன் அழுவேன் குத்துவேன். அவனே குத்திக்கிட்டு ஓட இருப்பேன். அதுக்கு நீ மட்டும் ஒரு சின்ன ஒத்தாசை பண்ண சொல்லுங்க. ராஜா மந்திரி வெங்காயத்துக்கு விளையாடுற மாதிரி போற. ராஜா மந்திரி இழுவையா சொல்லு. நான் உருவி தர்றேன். என்னத்த உருவுறீங்க? காலையில சம்பளம் எச்ச உருவி தர்றேன். நெசமான் தாடா. நம்ம எங்க கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. போயிட்டு வந்துமா இல்லாத தான் கேட்குறீங்க. நீங்க அப்படிதான் சொன்னீங்க இல்லையா? இந்த பொழப்புக்கு எவனாலும் முடிச்சுக்கிட்டு எங்களை போய் உங்களுக்கு அப்படி பூண்டு குடிச்சு சொல்வீங்களே. இந்த பொழப்புக்கு வேண்டாங்க. வேற ஏதாவது நல்லா நினைக்கிறேன். ஒரு பேச்சுக்கு வேண்டாம். வண்டி எடுத்துட்டு கத்திரிக்காய் வர பண்ண நல்ல துட்டு இந்த வேலை ஒரு பேச்சுக்கு குறையுது உங்களுக்காக. நீ நல்ல மனுஷனையா? நல்ல மனுஷன் அப்படி சொல்லு. கணக்கா இருக்க ஐயோ சரி வேண்டாம் விட்டுருங்க. அப்படியே சொல்லு. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வருவீங்களா? வரணுமையா? கட்டாபொம்மை 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 காலை கட்டாகம்பூ குட்டாய் நம்ம வேலை வேலை சின்னத்தை தெளிவா சொல்லிட்டீங்க. ஐயோ நல்லா நாங்க அப்ப பிடிக்கிறோம் அடி பிடிக்கிறோம். அழுக நீங்க அழுகப்பா. அதுதான் வாய பார்த்தா அந்த வாய் மாதிரி போயிட்டு ஐயோ அழுகாத ஐயா. இல்லையா நீ எல்லாம் எனக்கு ஒரு தண்ணி
தீர்மானம்லாம் கொடுத்தாலுங்கிறேன் அவச்சரி வெங்காயத்துக்கு மகாராஜா மகாராஜா நீங்க இருக்கிற 14 மணி பாதுகாப்புலையும் எனக்கு மசூர் கூட மந்திரி பதில் வேண்டாம் அமைச்சர் அவர்களே இப்படி வாருங்க. நான் இருக்கும் பொழுது உங்கள் உயிர் போய்விடுமா? நல்ல மாதிரி செஞ்சு வச்ச பொம்மையாட்டு பேசாம நிற்கிறீங்க. தம்பி கட்ட தம்பியை திருந்தரில்லை நட்டவன் தம்பின்னு சொன்னதில்லை. மகாராஜா நீங்க எல்லாம் வந்து வச்சுக்க இடையில வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி அது வேண்டாம்னு சொல்லிப்பேன் மகாராஜா. நீங்க இருக்கிறத சொல்லி பேசாம இருக்க போய் எளிய மனிதனை தொடர்ந்து விட்டு வர மகாராஜா. அமைச்சரே மகாராஜா நான் மட்டும் சரி என்று சொல்லியிருந்தால் உங்களுடைய சிறகினால் துண்டாகி அப்போ யாருக்கு தெரியும்? நான் தான் வேண்டாம் தம்பி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டேன். மகாராஜா புரிகிறதா? ஆகட்டும் மகாராஜா. அதாவது மீண்டும் உங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகட்டும் மகாராஜா. இதற்கு மேல் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் நான் பார்த்துக் கொள்வேன். ஆகட்டும் மகாராஜா. தாங்களது குணத்துக்காக தாங்களது முகத்துக்காக காலையில் கணக்கராக மாலையில் மந்திரி பதவி மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் மகாராஜா. மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். சென்ற இடத்தில் சிறிய தவறு நடந்ததா? மகாராஜா அங்கு என்ன தேர்தல் வாங்க சென்ற இடத்தில் சிறிய தவறு நடந்ததா? மகாராஜா அது என்ன தவறு? அது சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். மகாராஜா தாங்கத்து பட்டவரை வெற்றிக்கொண்டு ஆய்வில் கைவசம் கூடி 136 கோடி நிலையம் கடனாக வாங்கி வருவது சொல்லி பெரும்பட்டு சென்றிருந்தது. பட்டில் காவல் இருந்த கருப்பன் தேவர் வேளாண்மை குடும்பம் பாண்டி தேவர்கள் மூவருமே காவல் இருந்தார்கள். அவளத்தை சென்று என்னுடைய மாமன்னர் வீரபாண்டி கட்ட மசரம் உங்கள்கிட்ட வட்டிக்கால கடனுக்காக எள்ளி வாங்கி வர சொன்னார் கொள்கிறேன். உன்னுடைய மன்னன் நாட்டுக்கு வரி தர மாட்டான், நெல்லுக்கு மட்டும் வரி தருவனா? நெல்லுக்கு கிளி கட்டுவன், லோசு கட்டுவன், அவனுக்குரிய வார்த்தை. பிறகு அதற்கு பிறகு கம்பத்துமார்களுக்கு அவர்களுக்கும் கை கலந்து ஏற்பட்டு அவர்கள் கை கலந்து ஏற்பட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? மீண்டும் நம்ம வாசலில் வேண்டும் என்று சொன்னேன், தடுத்து நிறுத்தி விட்டேன். மீண்டும் நம்ம வாசலில் பட்டமலைக்கு அமைத்து ஐயா மாமன்னர் வீரபாண்டி கட்டவசம் உங்களது வட்டிக்கார நெல்லுக்காக நெல் வாங்கி வரச்சாலை கூறினேன். உடைய மன்னன் விக்டோரியா மகாராணிக்கு பேரரசுக்கு வரிபட்டு திரவலை நெல்லுக்கு மட்டும் வரி வரலாம், மட்டு திருமணம் மாலை கட்டுவன், வரி கட்டுவன், ரோசு கட்டுவன். என்ன வார்த்தை அவனுக்குரிய வார்த்தை அப்படி சொன்னியா? அதற்கு பிறகு கம்பத்துமார்களுக்கு அவளுக்கும் கை கலந்து ஏற்பட்டு கருப்பண தேவர் வேளாறு குழுமம் பாண்டியவர்கள் 3 வருஷம் கொண்டு விட்டார்கள். தாங்கள் செய்த காரியப்படி மகாராஜா கம்பத்துமார்கள் செய்த தவறுக்கு நான் இல்லை சொல்வது மகாராஜா. அந்த பத்திரி முத்து போது
மகாராஜா. கரச கொட்டாரம் சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருவதாக சொல்லி சென்று நெல்லை எல்லாம் கொள்ளை எடுத்ததும் இல்லாமல் மேலும் கொலை செய்து வந்திருக்கின்றீர்கள் மகாராஜா. அந்த பாண்டிய தேவன் தாயாரோ பொல்லாதவன் இந்நேரம் சென்னைக்கு நிகிரம் எழுதியிருப்பான். நமது பாண்டிய பிரஜை எல்லைக்கு பட்டாளர்கள் வருவதே நிச்சயம். மகாராஜா பாஞ்சல் இருக்கும்போது வளர்ப்பு மகள் பகுதியில் இருக்கும்போது கோட்டைக்கு எந்த ஆபத்திலும் எது வராது மகாராஜா. எந்த ஆபத்திலும் எது வராது மகாராஜா. அமைச்சர் அவர்களே, மகாராஜா நடந்தவையாக இருக்கட்டும், பிறகு யோசிப்போம். ஆகட்டும் மகாராஜா. இப்போது நெல்லையெல்லாம் தங்கள் இல்லமாகிய ஓட்டப்புறாரம் சேர்த்து விட்டீர்களா? சேர்த்து விட்டேன் மகாராஜா. அவ்விதம் என்றால் சீக்கிரமாக சென்று உனது மகன் திருமணத்தை உனது இல்லமாகிய ஓட்டப்புறாரத்திலே முடித்துவிட்டு அது சீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மகாராஜா. என்ன வார்த்தை இருக்காய்? எல்லமாக விட்டது ஓட்டு பழத்தை நடத்துவதா? மன்னா நடக்காத காரியம். ஏனென்றால் தாங்களுக்கு குழந்தை முக்கியம் இல்லை என்று சொல்லி திருச்செந்தூர் வேலை சென்றிருந்தேன். கண்ணீரை வலித்த வண்ணமாக இருந்தேன். நீங்கள் தான் பணத்தில் வைத்தீர்கள். ஆண் குழந்தை வந்துவிட்டால் திருச்செந்தூர் வேலை அழைத்தினேன். மொட்டடித்து காலையில் நடத்தி கொண்டு சொல்லி பராத்திர வைத்தீர்கள். அந்த விபதி பரத்தில் வந்தவருக்கு திருச்செந்தூர் அழைத்து சென்று வேண்டும். முருகமத்து கொண்டவர் முருகாமத்தை பேரமத்து கொண்டவருக்கு திருச்செந்தூர் அழைத்து சென்று வேண்டும் மகாராஜா. திருச்செந்தூர் அழைத்து சென்று வேண்டும். நீங்கள் கூறுவது உண்மைதான். அரசர்கள் இருவரிலிருந்து ஒருவர் கூட மந்திரிமான் திருமணத்திற்கு வரவில்லை என்றால் மகாராஜா என் போன்ற நாட்டு ஆட்கள் என்னை இழிவாகத்தான் இழிவார்கள். போதிலும் கோட்டைக்கு காவலாக நான் இருந்து கொண்டு எனது தம்பி ஊமத்தலை பாண்டியன் அரண்மனை தங்கைமார்கள் 1000 கப்பலோடு அனைவரும் தங்களோடு திருச்செந்தூர் ஆளை அனுப்பி வைக்கின்றேன். ஆகட்டும் மகாராஜா. சென்று உனது மகன் மங்கள காரியத்தை முடித்து 3 நாள் 3 தினத்திற்குள் நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. சென்று வருகிறேன் மகாராஜா. போய் வருகிறேன் மகாராஜா. தம்பினி திருச்செந்தூர் ராஜா செல்வதே பாண்டியா ஓடிவாரா மறுபடியும் என் தம்பி ஊமத்தலை பாண்டியனை அழைத்திருக்கின்றேன். அண்ணவன் வருகை சற்று எதிர்பார்க்கிறேன். அழைத்திருக்கின்றனர். என்ன சாக்கப்பட்டு மறுத்து வர வேண்டும்?
அண்ணா, என்னை அழைத்திட்டு விவரம் என்ன? என் பிறப்பு எந்த நல்ல தம்பி
என்ன தெரிவிக்கின்றீர்கள்? தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதலாக நாம் ஒருவரை விட்டு ஒருவரை பிரித்தது. இன்று அந்த திவான் காணாமல் மகன் திருமணத்திற்காக நீ திருச்செந்தூர் ஆலயம் சென்று அந்த மந்திரி மகன் மங்கள காரியத்தை முடித்து 3 நாள் 3 தினத்திற்குள் நமது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர வேண்டும். தம்பி ஓமையா, இத்தனை நாள் நினைத்தாலும் திருச்செந்தூர் ஆலயம் செல்லதான் வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். உண்மைதான் தம்பி, உண்மைதான். அது மட்டுமல்ல, இப்படியெல்லாம் என்னை வீட்டி பிரிவதெல்லாம் எந்த நல்லாவே எந்த நல்லா எந்த நல்லா எந்த நல்லா உன்னை வீட்டி பிரிவதெல்லாம் எந்த நல்லாவே ஏ மன்னவே வாழருதல்லா எந்த நல்லாவே தெரிவித்தாலும் அந்த திருச்செந்தூர் ஆலயம் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்கள். உண்மைதான் தம்பி, உண்மைதான். செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அண்ணா. தம்பி ஓமையா, நீ ஒருவனை மட்டும் தனித்து செல்ல வேண்டாம். அப்படியா? நமது அரண்மனை தங்கைமார்களை தண்டிகை பள்ளிகள் ஏற்றிக்கொண்டு அப்படியே 1000 கம்பளமுள்ள சேனாதி சேனைகள் அனைவரையும் அழைத்து சென்று அந்த திருச்செந்தூர் வேலவர் சன்னதியில் திவான் காணாபதி மகன் திருமணத்தை முடித்து 3 நாள் 3 தினத்திற்குள் வந்து சேர வேண்டும். நான் அந்த திருச்செந்தூர் ஆலயம் சென்று வருகின்றேன். அது மட்டுமல்ல, நான் அந்த திருச்செந்தூர் ஆலயம் சென்ற பொழுது நமக்கோ இந்த பாதைக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டால் ஊமையா கவலைப்பட வேண்டாம். நீ திருச்செந்தூர் ஆலயம் சென்ற பிறகு நமது பாண்டிப்பை எல்லைக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் நமது பகலை மகனை வரவழைத்து உயர கொட்டாளங்களில் கட்டியிருக்கக்கூடிய வெங்கட நகராவை உனது செவிகளில் எட்டுபடி அபாரமான சத்தத்தோடு முழங்க செய்கின்றேன். அப்படியாக இந்த நகரத்தை கேட்டவுடன் பாஞ்சாலங்குறிச்சியில் மன்னருக்கு ஆபத்து என்று ஓடோடி வந்து சேர வேண்டும். அது சீக்கிரமாக வந்து சேர்க்கின்றேன். ஊமையா, நாம் அரண்மனை விட்டு வெளியே பிரயாணப்படும் பொழுது நமது ஜாதி வழக்கப்படி கம்பளத்தார்களை அழைத்து ஆடல் பாடல் நடத்தித்தான் பிரயாணப்படுவோம். அப்படி ஆகட்டும். இன்று திருச்செந்தூர் ஆலயம் செல்ல வருவதால் 16 வட்டி கம்பளத்தார்களுக்கு ஓலை அனுப்பி அரண்மனை முன்பாக அழைத்து வந்து சற்று ஆடல் பாடல்கள் நடத்துங்கள், பிறகு பிரயாணம். அப்படி ஆகட்டும். காதல் தெரிவிக்கிற பிரகாரமே சென்று வருகின்றேன் அண்ணா. அழைத்து வாருங்கள். அப்படி ஆகட்டும். பட்டியாம்பட்டி திட்டெழுதி நானும் 16 வட்டி Hey,
16 பட்டி கம்பளத்தார்களுக்கு ஓலை அளித்திருக்கிறோம். ஆமா பண்ணா அந்தவர்கள் அது வருகை ஒரு நல்ல எதிர்பார்ப்போம் இங்கே சற்று அரசு ஆகட்டும்